ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வேதம் புகழும் விநாயகப் பெருமானை பணிந்து இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களுக்குள் செல்லலாம். அதற்கு முன்பு இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம் வாருங்கள். இன்று 23/9/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இன்றைக்கு சூரிய உதயம் காலை 5:58 மணி, மாலை சூரிய அஸ்தமனம் 6 மணி 6 நிமிடங்களுக்கு. அதே போல் இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 5:56 மணி. அதாவது மாலை 6 மணிக்குள் நாம் விளக்கேற்றி விட வேண்டும். இல்லத்திலே விளக்கேற்றுகின்ற நேரம் மாலையிலே சுமங்கலிகள் விளக்கேற்றுகின்ற நேரம் 6 மணிக்குள் விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் காலை 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை நல்ல நேரம். இன்றைய ராகு காலம் காலை 6 இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை இன்றைய குளிகை நேரம். இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை சுக்கிரகோரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:48 மணி வரை கிருத்திகை. இன்றைய திதி இன்று இரவு 8-9 மணி வரை தேய்பிரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது, கவனமாக இருக்கவும். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற நாள் இன்றைய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள் இன்றைய நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் ஏற்படும். மிகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், அப்படியே அமைதியாக அந்த லக்ஷ்மி நரசிம்மனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். நீங்கள் எந்த விஷயமாக வெளியூர் சென்றாலும் அது பெரிய வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கின்றன. பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். கையிலும் சரி வங்கியிலும் சரி பணம் இருந்து கொண்டே இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகன். திருத்தணி முருகனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும்.
ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக அலுவலகம் சம்பந்தமாகவோ உங்களுடைய சொந்த தொழில் சம்பந்தமாகவோ வெளிநாடு செல்வீர்கள். அதற்கான காரியங்கள் இன்று நடக்கும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் இன்று வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நாள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகலாம், காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். முருகனை பணிந்து, திருச்செந்தூர் செந்திலாண்டவனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள் இன்றைய நாள். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். உங்களுடைய பொருளாதாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் உயரும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதிதாக நீங்கள் வேலை தேடுபவராக இருந்தால் இன்றைய தினம் முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். ஆக எல்லா விதத்திலும் சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் தன்வந்திரி பகவானை வணங்க வேண்டும். பெருமாளுடைய அம்சமான தன்வந்திரி பகவானை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் உண்டாகின்ற இன்றைய நாளிலே நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும். துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும் என்று துர்க்கை அம்மனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். அதன் மூலம் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை தரும். புதிதாக உங்களை தேடி வருகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை தேடி தருகின்ற நாள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தருகின்ற நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு தேடி வருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் உண்டாகின்ற இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வாரை வழிபட வேண்டும். பெருமாளுடைய அம்சமான சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலேயே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது.
சந்திராஷ்டமத்தை நினைத்து பயம் கொள்ளாதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். அவற்றை நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மூலம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனை அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். இன்றைய நாளிலே கடன் வாங்கினால் கட்ட முடியாது. ஆகவே இன்றைய நாளிலே கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். கவனமாக இருங்கள். எதிலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். செயல்பட வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய தினம் ஈடுபடாதீர்கள். வெற்றியை தராது. வெற்றி கிடைக்காத போது நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய தினம் அது வேண்டாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். சந்திராட்டமும் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைய நாளிலே நீங்கள் விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் பற்றி கொண்டு இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமண விஷயமாக பேசிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்றைய தினம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தருகின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை சேரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகின்ற நாள். இன்றைய நாளிலே நீங்கள் யாரை வணங்க வேண்டும் என்றால் எல்லாவற்றிற்கும் நமக்கு ஆதாரமாக இருக்கின்ற பெருமாள் திருநீர்மலை பெருமாளை வணங்க வேண்டும். திருநீர்மலை பெருமாளை, நீர்வண்ண பெருமாளை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நாள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். செய்யும் செயலிலே கவனம் தேவை. பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். ஆகவே எதிலும் எச்சரிக்கையுடனும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுவாமிமலை முருகனை வணங்க வேண்டும். சுவாமிமலை முருகனை வணங்கி இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்றன. உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். சிலருக்கு வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்றன. வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் இருக்கின்ற இன்றைய நாளிலே நீங்கள் அந்த பிரத்திங்கிராதேவியை வழிபட வேண்டும். பிரத்திங்கிராதேவியை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு,
இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். உங்களுக்கு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவையெல்லாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். என்ன முயற்சி செய்தாலும் அது மாபெரும் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். பணப்பற்றாக்குறை தீருகின்ற நாள். இல்லை என்ற சொல்லே இல்லை. அப்படி ஒரு அற்புதமான நாள். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மிகவும் அருமையாக இருக்கின்றது உங்களுக்கு. இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி. அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு, அவரும் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள் இன்றைய நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை வழி உறவு வழியிலே அனுகூலம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள். எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் தெரிகின்ற இன்றைய நல்ல நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. அம்பாள் வழிபாடு செய்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது இன்னும் ஒரு வாரத்திலே நவராத்திரி பண்டிகை வர இருக்கின்றது. இந்த நவராத்திரியை நாம் எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும், நவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க வேண்டும். 10 நாட்கள் 10 வீத அலங்காரம், 10 நாட்கள் அர்ச்சனைகள் 100,000, பக்தர் கூட்டம் பாடும் அவள் நாமம் 1000, அந்த சக்தி நாமமே நமக்கு ஓங்காரம், முத்துமணி மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள். அதாவது தாயாகப்பட்டவளை பற்றி தேவி மகாத்மியத்திலே அற்புதமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நவராத்திரியை பற்றி தேவி மகாத்மியத்திலே மிகவும் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். அம்பாளுடைய பெருமைகள், அம்பாள் எப்படி மகிஷாசுரனை வென்றாள் என்பதை பற்றியெல்லாம் அற்புதமாக தேவி மகாத்மியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நவராத்திரியிலே நாம் விரதம் இருந்தால் பெண்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை, ஆண்களும் நவராத்திரி விரதம் கடைபிடிக்கலாம். அம்பாள் நமக்கெல்லாம் தாயானவள். அந்த தாயை நினைத்து ஆண்களும் விரதம் இருக்கலாம். இப்படிப்பட்ட நவராத்திரி விரதத்தை நாம் எப்படியெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கின்றோம். நவராத்திரியிலே 9 நாட்கள் அம்பாளை 3 சக்திகளாக, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று அம்பாளை நாம் கொண்டாடுகின்றோம். நவராத்திரியிலே அம்பாளை எப்படி முறையாக வழிபட்டு விரதம் இருக்க வேண்டும். சும்மா கொலுவுமே வச்சு ஆச்சா, அப்படி இல்லை. எப்படி விரதம் இருந்து அம்பாளை அழைக்க வேண்டும் என்பதை பார்க்க இருக்கின்றோம். நவராத்திரியின் முதல் 3 நாட்களும் இச்சாசக்தியின் தோற்றமான துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும். நடுவிலே உள்ள 3 நாட்கள் ஞான சக்தியின் தோற்றமான லக்ஷ்மியை நினைத்து வழிபட வேண்டும். இறுதி 3 நாட்கள் கிரியாசக்தியான சரஸ்வதியை பூஜிக்க வேண்டும். எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்று பார்த்தால், நவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அமாவாசை தினத்தன்று ஒருவேளை மட்டும் உணவு உண்டு உபவாசம் இருக்க வேண்டும். அடுத்த நாள் பிரதமை திதி அன்று நவராத்திரி கொலு ஆரம்பமாகின்றது. முறையாக விரதம் இருக்க நினைப்பவர்கள் தினமும் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு விரதம் இருக்க வேண்டும். இல்லை, நான் மிகவும் வயதானவன், என்னால் முழு விரதம் இருக்க முடியாது என்று சொன்னால் அவர்கள் இடையிலே பழம் சாப்பிடலாம். பழத்துக்கு தோஷம் கிடையாது, பாலுக்கு தோஷம் கிடையாது. ஆகவே இடையிலே ஒருவேளை பழமும் பாலும் அருந்தலாம். இரவு
ஏதேனும் ஒரு சிற்றுண்டியாக உண்டு அன்றைய விரதத்தை பூர்த்தி செய்யலாம். ஆகவே இப்படி விரதம் இருக்கலாம். முறையாக விரதம் இருக்க நினைப்பவர்கள் தினமும் ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு விரதம் இருக்க வேண்டும். அதற்கு சக்தி இருப்பவர்கள் அப்படி செய்யுங்கள். அது மிகவும் ஏற்றத்தை தரும், மாற்றத்தை தரும். முன்னதாக அமாவாசையில் கொலு பொம்மையை வைத்து விட வேண்டும். அமாவாசை என்று கொலு வைத்து விட வேண்டும் வீட்டிலே. காலையில் எழுந்து சுத்தபத்தமாக அம்பாளை வழிபட்டு அம்மனுக்குரிய பாடல்களை எல்லாம் பாடலாம், ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லலாம். இரவு பூஜை முடித்துவிட்டு அதன் பிறகு உணவு உட்கொள்ளலாம். பூஜையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம், அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யலாம். இவையெல்லாம் அம்பாளுக்கு மிகவும் பிடித்தமானவை. லலிதா சகஸ்ரநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கே அம்பாள் குடியேறி விடுவார். பசி தாங்க முடியாது என்பவர்கள் பகல் உணவாக ஒருவேளை நான் சொன்னது போல் எளிதான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். பால், பழம் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். நவராத்திரி கொலுவிலே கும்பம் வைப்பது மிகவும் முக்கியமானது. இதனை முதல் படியிலே வைக்க வேண்டும். கலசம் வைத்து கலசத்திலே அம்பாளை ஆவாகனம் செய்து கலசத்திலே நல்ல நறுமணம் மிகுந்த சந்தனம், பூ இவைகளோடு மாதுளை, வாழை, பலா முதலியவற்றை அம்பாளுக்கு படைக்கலாம். கும்பத்திலே புனுகு, கோரோஜனை, பச்சை கற்பூரம், கஸ்தூரி மஞ்சள், சந்தனம், குங்குமப்பூ இவைகளையெல்லாம் பன்னீர் கலந்து கும்பம் வைத்தால் அந்த இடம் அப்படியே மணமாக இருக்கும். நன்கு மணமாக இருக்கின்ற இடத்திலே அம்பாள் வாசம் செய்வார். நவராத்திரியிலே குமாரி பூஜை என்பது மிகவும் பிரதானமானது. வீட்டிலே கொலு வைப்பவர்கள் 2 வயது முதல் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளை அழைத்து கன்னியா குழந்தை பூஜை என்று சொல்வார்கள். அவர்களுக்கு அவர்களை அம்மனாக பாவித்து அமர வைக்க வேண்டும். அவர்களை அம்மனாக பாவித்து அமர வைத்து, பாலா திரிபுர சுந்தரி எவ்வளவு அழகாக இருக்கின்றாள், பாலாவை பார்த்திருக்கின்றீர்கள் அல்லவா? பாலாவை போல் நினைத்து குழந்தைகளுக்கு நாம் அவர்களுடைய காலிலே மஞ்சள் தடவி, குங்குமம் தடவி அவர்களுக்கு பூஜை செய்து, அவர்கள் படிக்கின்ற குழந்தைகள். ஆகவே அவர்களுக்கு ஏதேனும் படிப்புக்கான நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது, பென்சில் வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு உடை வஸ்திரதானம் கண்டிப்பாக செய்யணும். வஸ்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்கள். இப்படி நாம் பூஜை செய்தால் நமக்கு அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். விரதம் இருப்பவர்கள் 9ஆம் நாளான நவமி அன்று முழுமையாக விரதம் இருக்க வேண்டும். நவமி அன்று எதுவுமே சாப்பிடக்கூடாது. அன்றுதான் சரஸ்வதி பூஜையும் கொண்டாடுகின்றோம். அன்றைய தினத்திலே குழந்தைகள் படிக்கும் புத்தகங்களை, நாம் பாராயணம் செய்யும் புத்தகங்கள் போன்றவற்றை வைத்து வழிபட வேண்டும். அடுத்த நாள் விஜயதசமி. விஜயதசமி அன்றுதான் அம்பாள் மகிஷாசூரனை வதம் செய்கின்றாள். ஆகவே அன்றைய நாளிலே அம்பாள் மிகவும் உக்கிரமாக இருப்பாள். அம்மனுக்கு சுவையான பலகாரங்கள் செய்து அம்பாளுக்கு படைக்க வேண்டும், நைவேத்தியம் செய்ய வேண்டும். பூஜைக்கு புத்தகங்களை எடுத்து வைத்து பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்கலாம். முதல் நாள் பூஜையிலே வைத்தோம் அல்லவா, சரஸ்வதி பூஜை என்று முதல் நாள் பூஜையிலே வைத்தோம் அல்லவா புத்தகங்கள், அந்த புத்தகங்களை எடுத்து தசமி அன்று படிக்க வேண்டும். விஜய தசமி அன்று நாம் படிக்க வேண்டும். நிறைய கோவில்களிலே அக்ஷராபியாசம் அன்றுதான் செய்வார்கள். குழந்தைகளுக்கு நெல்மணியிலே குழந்தைகளை எழுத வைப்பார்கள், அக்ஷரம் எழுத வைப்பார்கள். ஆக இந்த அற்புதமான இந்த நவராத்திரி பூஜையை நாம் எல்லோரும் கடைபிடித்து அம்பாளுடைய அனுகிரகம் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை. அம்பாளுடைய சக்தி இல்லாமல் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஆக சக்தி முக்கியம். நமக்கு சக்தியை கொடுப்பவள் அம்பாள். ஆகவே அந்த பூஜையை நாம் வருடா வருடம் முறையாக விரதம் இருந்து செய்தால் நமக்கு எல்லா வளமும் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். இதுபோன்று 9 வருடங்கள் தொடர்ச்சியாக விரதம் இருப்பவர்களுக்கு வாழ்விலே எந்த விதமான குறையும் இருக்காது. நமக்கு பின்னால் வருகின்ற சந்ததியினருக்கும் நல்ல புண்ணியங்கள் சேரும். கலைமகளும் மலைமகளும் திருமகளும் நம்முடைய வம்சத்திற்கு என்றென்றும் துணையாக இருப்பார்கள் என்பது நிச்சயம். ஆகவே வர இருக்கின்ற நவராத்திரியை வரவேற்போம். முப்பெரும் தேவியருடைய அருள் நம் வாழ்விலே என்றென்றும் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். எல்லோரும் நவராத்திரி விரதத்தை இருந்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.